ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுப்பு வந்து எப்போவுமே காலியாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அடுப்பு வந்து எப்போவுமே பாத்திரங்கள் வச்சுட்டே இருக்கணும். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பாத்திரம், சாப்பாடு அந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம அடுப்பு மேலே வச்சிரணும். ஸோ இது வந்து கேஸ் அடுப்புக்கு மட்டும் இல்லைங்க, விறகு அடுப்புக்கும் தான். ஸோ நாங்கள் இந்த விறகு அடுப்பு வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிச்சன் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கிச்சன் டூர் ஒரு நாள் போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து மண் பாத்திரங்கள் வந்து இது வந்து பழக்கறதுக்காக இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து ஊற்றி வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து இந்த சாப்பாடு வடித்த கஞ்சியும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இதை வந்து எப்போவுமே காலியாக வைக்கக்கூடாதுங்க, எப்போவுமே பாத்திரங்கள் வச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேங்காய்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் சிரட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் விறகடுப்பு இருக்கிறவங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை வந்து நேச்சுரலாக சார்கோல் பவுட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.